ஒரு பிகினரா ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண நாள்ல இருந்து ஜோகோ அமேசான் மாதிரியான ஒரு நல்ல டெக் கம்பெனில செலக்ட் ஆக 2 வருஷம் ஆகுது. என்ன ரீசன்னா அவங்களுக்கு ப்ரோக்ராம் லேர்ன் பண்ண ஒரு கரெக்டான ரோட் மேப் தெரிஞ்சிருக்காது. இதனாலயே அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்ட்ல செட்டில் ஆக ரொம்ப டைம் எடுக்குது. கணக்கே இல்லாம யூடியூப் டுட்டோரியல்ஸ் பார்ப்பாங்க, நிறைய பணம் கொடுத்து கோர்ஸ் லேர்ன் பண்ணி படிப்பாங்க, பல 100 மணி நேரம் யூஸ் ஆகாத விஷயத்தை படிக்க நேரத்தை செலவிடுவாங்க. அந்த நேரத்தை திரும்ப கொண்டு போய் வேலை செய்யாத விஷயங்களை தவிர்த்திருந்தா 6 மாசத்துல ஒரு நல்ல ஐடி கம்பெனில செட்டில் ஆயிடலாம். அதனாலதான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு பிகினர் லெவல்ல இருந்து ப்ரோ லெவல் ப்ரோகிராமர் ஆகிறதுக்குண்டான ப்ராப்பரான பார்த்த இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க என்ன சப்போர்ட் பண்ணாதான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான எஜுகேஷனல் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க என்ன ரீசனுக்காக ப்ரோக்ராம் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்கன்னு உங்களை நீங்களே பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்டுக்குங்க. ஏன்னா கோடிங் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒவ்வொரு டைம் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போதும் உங்களுக்கே தெரியாம சில எரர்ஸ் வந்துட்டே இருக்கும். இது கோடிங்ல காமனான விஷயம். அந்த டைம்ல எரர்ஸ் சால்வ் பண்ண முடியலன்னா உங்களுக்கு கோடிங் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடும். ஏன்னா உங்க மைண்ட்ல ப்ராப்பரான மோட்டிவேஷன் இருக்காது. ஸோ நீங்க கோடிங் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக நீங்க ஒரு ப்ரோக்ராமரா ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னு ஒரு ப்ராப்பரான ரீசனை உங்க மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. ஹவு டு ஸ்டார்ட் கோடிங். நீங்க என்ன ரீசனுக்காக கோடிங் லேர்ன் பண்றீங்கறத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எங்கிருந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணுங்கிற கொஸ்டின் உங்க மனசுல வரும். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல டிஃபரெண்ட் டைப்ஸான ஃபீல்ட் இருக்கு. அதுல எந்த ஃபீல்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கங்க. வை டு யூ வாண்ட் லேர்ன் கோடிங். எங்க இருந்து கோடிங் லேர்ன் பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஃபீல்ட்ல கோடிங் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கோ அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுங்க. நீங்க கோடிங் மூலமா என்ன ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறீங்க, இல்ல கோடிங்ல என்ன டெவலப் பண்ண போறீங்கறத ஃபிகர் அவுட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போறீங்களா, இல்ல ChatGPT மாதிரியான AI பாட்ஸ் கிரியேட் பண்ண போறீங்களா, இல்ல வெப்சைட் டெவலப் பண்ண போறீங்களாங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்ம ஒரு ஃபீல்ட சூஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஃபீல்ட்ல என்ன மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்றாங்கறத ஃபிகர் அவுட் பண்ணுங்க. அடுத்ததா நீங்க சூஸ் பண்ணிக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பேசிக்ஸை லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபைனலா நீங்க லேர்ன் பண்ண நாலேஜை வச்சு சின்னதா ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுங்க. நான் இங்க ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றீங்கன்னா ஸ்டார்டிங்ல சின்னதா ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஸ்டார்டிங்லயே யூடியூப் மாதிரியான பெரிய அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண நினைச்சீங்கன்னா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாம பாதியிலேயே ஸ்டக் ஆயிருவீங்க. இது வரைக்கும் பார்த்ததை வச்சு எப்படி கோடிங் லேர்ன் பண்ணணும்னு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. சோ இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துடலாம். ஸ்டெப் 1, ஃபிகர் அவுட் வாட் யூ வாண்ட் டு டு. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு கேம் டெவலப்பர் ஆகணும்னா மொபைல்ல இருக்கிற ஸ்னேக் கேம் மாதிரி சின்னதா ஒரு கேம் டெவலப் பண்ணுங்க. ஸ்டெப் 2, ஃபிகர் அவுட் வாட் லாங்குவேஜஸ் அண்ட் டூல்ஸ் யூ நீட் ஃபார் இட். சோ நீங்க ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை கிரியேட் பண்றதுக்கு தேவையான லாங்குவேஜ் அண்ட் டூல்ஸை சூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட், HTML, CSS இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குது. இந்த லாங்குவேஜ் எல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்க்கிறதுக்கு விசுவல் ஸ்டுடியோ மாதிரியான டூல்ஸ் தான் யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஸ்டெப் 3, லேர்ன் பேசிக்ஸ் ஆஃப் தட் லாங்குவேஜ். ஸோ நீங்க என்ன லாங்குவேஜ் லேர்ன் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததான் அந்த லாங்குவேஜோட பேசிக்ஸை லேர்ன் பண்ணுங்க. லூப்ஸ், இஃப் ஸ்டேட்மெண்ட், வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அரேஸ் இதெல்லாம் எல்லா ப்ரோக்ராம்லயுமே இருக்கிற காமனான ஃபண்டமெண்டல். சோ இத ஃபர்ஸ்ட் நீங்க லேர்ன் பண்ணுங்க. ஸ்டெப் 4, கிரியேட் a பேசிக் அப்ளிகேஷன். ப்ரோக்ராமோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ், அதுல இருக்கிற பேசிக் கான்செப்ட் இதெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அந்த நாலேஜ் வச்சு சின்னதா ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு வெப் டெவலப்பர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா சிம்பிளா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுங்க. நம்ம ஏதாச்சும் சின்னதா கிரியேட் பண்ணும்போது தான் நிறைய லேர்ன் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க சிம்பிளா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணா கூட அதுல இருந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க, CSS லாங்குவேஜ் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க, வெப்சைட்ல ஃபாண்ட்ஸ்க்கு என்ன மாதிரில கலர்ஸ் கொடுக்கலாம்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய கான்செப்டை சின்னதா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது லேர்ன் பண்ணிருப்பீங்க. இந்த டைம்ல நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்பவுமே ஸ்டார்டிங்ல பெரிய அப்ளிகேஷன்ஸை பில்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. சின்னதா கிரியேட் பண்ணுங்க. அதுல கிடைக்கிற நாலேஜ் வச்சு காம்ப்ளிகேட்டடான அப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ணுங்க. சிம்பிளா ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது பெருசா நான் எதுவுமே செய்யல அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா உங்களை அறியாமையே நீங்க நிறைய கான்செப்டா லேர்ன் பண்ணிருப்பீங்க. சோ நீங்க ஃபர்ஸ்ட் சிம்பிளா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு
பண்ணிட்டீங்கன்னா அதுல கிடைச்ச நாலேஜ் வச்சு அதை விட காம்ப்ளிகேட்டடான இன்னொரு வெப்சைட் கிரியேட் பண்ணுங்க. இந்த டைம் அடிஷனலா இன்னொரு லாங்குவேஜை கத்துக்க ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம டிஃபரெண்ட் டூல்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி படிப்படியா ஒரு ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்றது மூலமா ஒரு ப்ரோக்ராமரா எப்படி ஆகிறதுன்னு கத்துக்குவீங்க. ஸோ இந்த கான்செப்ட்ல தான் ஒரு கோடிங்கை லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன மாதிரியான ஃபீல்டுக்கு என்னென்ன மாதிரியான லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ நீங்க ஒரு வெப் டெவலப்பர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஃபீல்ட்ல ஜாவா ஸ்கிரிப்ட், HTML, CSS, Node.js, PHP, Django இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. இதுவே நீங்க ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்பர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃபீல்ட்ல ஜாவா, கோட்லின் இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் வந்து ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. இதுவே iOS டெவலப்பர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்விஃப்ட்ங்கிற லாங்குவேஜ் வந்து அந்த ஃபீல்ட்ல யூஸ் பண்றாங்க. அடுத்ததா நீங்க டேட்டா அனலிஸ்ட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃபீல்ட்ல பைத்தான், R இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் வந்து மோஸ்டா யூஸ் பண்றாங்க. இதுவே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல உங்க கரியரை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜாவா, C#, பைத்தான் இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் எல்லாம் நீங்க லேர்ன் பண்ண வேண்டியதா இருக்கும். அடுத்ததா நீங்க கேம் டெவலப்பர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அங்க C++, C# இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு ஃபீல்ட சூஸ் பண்ணிக்கங்க. அந்த ஃபீல்ட்ல என்ன மாதிரியான லாங்குவேஜஸ் வந்து மோஸ்டா யூஸ் பண்றாங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த லாங்குவேஜை நீங்க லேர்ன் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. கோடிங் எப்படி லேர்ன் பண்ணணும்னு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்ததா கோடிங்கை எங்க லேர்ன் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்ல. ஏன்னா யூடியூப்லயே நிறைய டுட்டோரியல்ஸ் வந்து ஃப்ரீயாவே நம்மளுக்கு கிடைக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த சேனல்ல எடுத்துக்கங்க. என்னோட சேனல்ல ப்ரோக்ராமிங் சம்பந்தமா நிறைய டுட்டோரியல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க ஒரு ப்ரோக்ராமர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனல்லயே நீங்க ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணிக்கிட்டு உங்களோட ப்ரோக்ராமிங் ஜோர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல பாக்குற இத்தனை வகையான ஃபீல்ட்ஸ்ல வந்து நம்மளுக்கு ஜாப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க ஒரு பர்டிகுலரான ஒரு ஃபீல்டை தேர்ந்தெடுத்து அந்த ஃபீல்டுக்கு என்ன லாங்குவேஜ் வந்து முக்கியமோ அந்த லாங்குவேஜ் வந்து நீங்க லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு ப்ரோக்ராமரா லைஃப்ல செட்டில் ஆகிறது ரொம்ப கஷ்டம் இல்லைன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு சரியான ரோட் மேப் அண்ட் ரெகுலர் பிராக்டிஸ் இருந்தாவே டிகிரி இல்லாமையே ஒரு நல்ல ஐடி கம்பெனில செலக்ட் ஆயிடலாம். நான் மைண்ட்ல ஒன்று நோட் பண்ணிக்கங்க. இந்த 3 மிஸ்டேக் தான் நிறைய ப்ரோக்ராமர்ஸ் பண்றாங்க. அது என்னன்னா லேர்ன் பண்ற ப்ரோக்ராமை திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணாம இருக்கிறது. ரெண்டாவதா கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு அதை முடிக்காம பாதியிலேயே விடுறது. ஃபைனலா முக்கியமான விஷயம் ஃபெயிலியர் கண்டு பயப்படுறது. இந்த மிஸ்டேக் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாவே ப்ரோ லெவல் ப்ரோக்ராமர் ஆயிருவீங்க. இந்த சேனல்ல பிகினர்ஸ்க்கு தகுந்த மாதிரி பைத்தான் பிகினர்ஸ் டுட்டோரியல் போட்டிருக்கேன். நீங்க பைத்தான் ப்ரோக்ராம் லேர்ன் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்பிளேல தெரியுற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பார்க்கறேன்.